சரி, கண்ணு தெரியுது, காது தெரியுது, மூக்கு தெரியுது. மனம் எங்க இருக்கும்? இந்த மனம் எங்க உற்பத்தி ஆகிறது? அப்புறம் புத்தி வேற இருக்கு. சித்தன் வேற சொல்றோம். அப்புறம் அகங்காரம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. ஆக இந்த மனம் உற்பத்தி ஆகின்ற இடம் எது? இந்த காற்று ஒன்று இருந்தால்தான் இந்த காற்றினாலே நெருப்பை உருவாக்க முடியும். காற்று ஒன்றினாலே நீர் உருவாகுது. இப்ப நீரும் நெருப்பும் உருவாகின்ற போது கண்டிப்பா அதுல மண் இருக்கு. அருட்பெருஞ்சோதி அகவல் 1596 வரிகளையும் நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல மண்ணியல் விரிவு அது நல்லா பார்க்கணும். அப்புறம் நீரியல் விரிவு, அதன் பிறகு நெருப்பியல், காற்றியல் விரிவெல்லாம் எழுதுறார். அப்புறம் ஆகாய இயலை எழுதுறார். நாம் நம்முடைய மனதில் மண் சிந்தனை, நீர் சிந்தனை, நெருப்பு சிந்தனை இருக்கு. காற்றை பற்றிய ஒரு சிந்தனையே நமக்கு இல்லை. நம்முடைய மனம் மண்ணில் புகுது, மண்ணில் புகுது. இந்த உணவு தேடுறல்ல, அது மண்ணு தேடுறது தான். சாப்பிட்ட உணவு மறுநாள் மண்ணாக தானே ஆகுது. அந்த காலத்தில் நம்ம பெரியவங்கெல்லாம் தோப்புக்கு போகிறேன்னுவாங்க. காலையில் எழுந்தது எங்கே போயிருக்காரு? தோப்புக்கு போயிருக்காரு. எல்லாம் வயல்வெளிக்கு தான் போவாங்க. அது எருதான். எருவிடும் வாசல் திருமூலரே எழுதுவார். இது தத்துவத்தை உணர்றதுக்கு அவங்க ஒரு பாடல் எழுதினார். கரு இடும் வாசலுக்கு இரு விரல் கீழே, எருவிடும் வாசலுக்கு இரு விரல் மேலே. அங்கே மனதை வைத்து உன்னால் பழக்க முடியுமா? மனம் எங்கே பார்த்தாலும் ஓடிட்டு இருக்கு. இந்த மனதை இழுத்து அங்கே நிறுத்தணும். சரி, எப்பயாவது நிறுத்தியிருக்கம்மா? அவர் நிறுத்தியிருப்பார். முதலாவது அவங்க ஆரம்பிக்கிறது அங்கே தான். ஏன்னா நம்ம வந்த வழி இந்த ரெண்டு தான். ஒரு வழியில் வந்தோம், ஒரு வழியிலே போகிறோம். வந்த வழியும் ஒன்று தான், போகிற வழியும் ஒரே வழி தான். கதவுகளில் எழுதியிருப்பாங்க, புஷ் புல். இல்லை, எதை இழுக்கிறது எதை தள்ளுறது? கதவு. அப்போ நமக்கு ரெண்டு வாசல் இருக்குது. இழுக்கிற வாசல் ஒன்று, தள்ளுற வாசல் ஒன்று. இழுக்கிற வாசல் தெரியுமா? தெரியாதா? என்னங்க, நம்ம உடம்புல எத்தனை வாசல் இருக்குது?